நீங்கள் அமைதியை தேடி போகணும் அப்படின்னா, அமைதியை தேடுறது தான் உங்களுடைய நோக்கம். எனக்கு அமைதி எங்கே இருக்கோ அங்கே தேடி போகணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஆரோக்கியமான உணவுகளை தேடி போங்க. ஏன்னா உணவில் தான் அமைதி இருக்குது. உணவில் மட்டும் கிடையாது, இருப்பிடம். நீங்கள் எந்த இடத்தில் வசிக்கிறீர்கள், இருப்பிடத்திலும் அமைதி இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தோடு வசிக்கணும், கூட்டு குடும்பத்தோடு வசிக்கணும், அங்கே அமைதி இருக்குது. அமைதியை தேடி போகிறேன்னு சொல்லிக்கிட்டு சென்னையிலையோ பம்பாயிலையோ உட்காந்துக்கிட்டு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு அங்கே ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அமைதி நீ நினைக்கிற இடத்துல கிடையாது. அது எங்கே கிடைக்குதோ அங்கே போகணும். நீ அது ஆரோக்கியமான உணவுகளில் இருக்குது. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அமைதி எனக்கு வேணும், அமைதி வேணும் அப்படின்னா நோய் வந்துச்சுனாலே அமைதி கிடைக்காதே. உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் தானே அமைதி இருக்கும். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா எப்படி அமைதி வரும்? நோய்களை தருகிற உணவு சாப்பிடும்போது எப்படி அமைதி வரும்? ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடணும். ஆரோக்கியம் தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். நோய் வந்துச்சுனாலே பாருங்கள், அமைதி இருக்காது. அவங்க உடல் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. நோயாளிகளுடைய உடல் உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அவங்களால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியாது. கோபம் வந்தால் பட்டுருவாங்க. கோபத்தை அடக்க தெரியாது, உணர்ச்சிகளை அடக்க தெரியாது, அடக்கி ஆள தெரியாது நோயாளிகளுக்கு. அப்போது நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் உணர்ச்சிகளை அடக்கி ஆள முடியும். உன்னால் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை போய் சாப்பிடணும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும். ஆரோக்கியம் இருந்தால் தான் அமைதி இருக்கும். ஒருத்தர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவர் அமைதியானவராக இருக்க முடியும். நோயாளியாக இருந்துட்டால் அவர்கிட்ட அமைதி இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அமைதியை தேடி போனீங்கன்னா உணவை தேடி போங்க. ஆரோக்கியத்தை தருகிற, அமைதியை தருகிற உணவுகள். ஆரோக்கியத்தை தருகிற உணவு கிடையாது, அது அமைதியை தருகிற உணவு. அமைதியை தருகிற உணவு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா? எல்லாரும் ஆரோக்கிய உணவுகள் தான் சொல்லுவோம். அமைதியான உணவுகள்னு யாராவது சொல்லியிருக்காங்க? அமைதியை தருகிற உணவுகள்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான வார்த்தை பாருங்கள், உயர்ந்த வாக்கியம். அமைதியை தருகிற உணவுகள், காய்கறிகள், பழங்கள்லாம் அமைதியை தரக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, அத்தனையும் அமைதியை தரக்கூடியது. அப்போ ஆரோக்கியத்தை தரணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கணும்? முதல்ல கிராமப்புறங்களில் வசிக்க வேண்டும். நகர நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டு அமைதியை தேடாதீர்கள். அது கடலில் ஏதோ ஒரு குண்டூசியை போட்டுட்டு தேடுற மாதிரி. ஆரோக்கியத்தையும் அமைதியும் தேடுறீங்கன்னா நகரத்தில் வசிக்காதீங்க, கிராமப்புறங்களுக்கு வந்துடுங்க. கிராமத்தில் வசித்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் போய் வேலை பார்த்துவிட்டு கிராமத்திற்கு வந்து விடுங்கள். நீங்கள் அமைதியை தேடுபவராக இருந்தால் அது இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். அது இருக்கிற இடம் எங்கே இருக்குது? அமைதி எங்கே இருக்குது? நல்ல உணவுகளில் இருக்குது. மனித உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இந்த உணவில் இருக்குது. இதை சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் இருந்தால் தான் அமைதி கிடைக்கும். நீங்கள் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நோய் வரும். நோய் வந்துன்னா நோயாளிகளிடம் அமைதி இருக்காது, ஆரோக்கியமும் இருக்காது, அமைதியும் இருக்காது. அப்போ ஆரோக்கியம் எங்கே இருக்குது? ஆரோக்கியம் எங்கே இருக்குது? கிராமப்புறத்தில் தான் இருக்குது. இயற்கை, அமைதி, அந்த பசுமை, சுத்தமான காற்று, அங்கே தான் ஆரோக்கியம் இருக்குது, அங்கே தான் அமைதி இருக்குது. அதை தேடி போங்க. அப்போ கிராமத்தை தேடி நீங்கள் போகணும். நல்ல உணவுகளை தேடி போகணும். காய்கறிகள், பழங்களை தேடி நீங்கள் போகணும். கீரைகள், கிழங்குகளை தேடி போகணும். பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகளை தேடி நீங்கள் போகணும். ஞாயிற்றுக்கிழமையான பாய் 1 கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்ட்டு போய் நிற்கக்கூடாது. அங்கே உங்களுக்கு அமைதி கிடைக்காது, அங்கே ஆரோக்கியம் கிடைக்காது. அங்கே வன்முறை உணர்ச்சி தான் கிடைக்கும். மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அமைதியே ஏற்படாது. அமைதி எங்கே இருக்குது? நல்ல உணவுகளில் இருக்கிறது. எமமலைக்கு போகாதீங்க. அமைதிங்கிறது எமமலை கூட ஒரு பசுமையான பகுதி தான், போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அது கிராமப்புறங்களில் ஒரு குடும்பமாக வாழுங்கள். அங்கே அமைதி இருக்கிறது. குடும்பமாக வாழ வேண்டும். சும்மா பணம்னு ஓடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. குடும்பத்துக்காக நேரத்தை செலவழிக்கணும். அதில் அமைதி இருக்குது. பணத்தை நிறைய சம்பாதிச்சுட்டு பணத்தை வச்சு நல்லா அமைதியை சம்பாதிச்சிடலான்னு பார்க்காதீங்க. ஆக அமைதி எங்கே இருக்கோ அங்கே தான், அதை தேடி தான் நாம் போகணும். அதனால் அந்த வகையில் அமைதி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இந்த உணவு இதுதான் மனித உணவு. மனித உணவுகளில் இருக்கிறது மனிதர்களுக்கான அமைதி. அது மாதிரி இந்த கிராமப்புறங்களில் போய் வசிக்கணும். அங்கே இருக்குது உங்களுக்கான அமைதி. இப்படி அமைதி இருக்கிற இடம் தேடி நாம் போக வேண்டும்.